உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருக்கோயில் தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரபரணி நதியினுடைய கரையில அமைந்திருக்கிறது மணிமூர்த்தீஸ்வரம். விநாயகருக்கு மொத்தம் 32 வடிவங்கள் உண்டு. அதுல 8வது வடிவம் தான் உச்சிஷ்ட கணபதி. அதாவது எந்த பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி, எந்த சிவாலயங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்திலுமே விநாயகருக்குன்னு ஒரு தனி சந்நிதி இருக்கும். ஆனா விநாயகரையே மூலவராக கொண்ட திருக்கோயில்கள் ரொம்ப விசேஷமானது. அதிலும் மிகவும் விசேஷமானது ஆசியாவிலேயே மிகப்பெரிய உச்சிஷ்ட கணபதியினுடைய திருக்கோயில் இதுதான். 3 சுற்றுகள் இருக்கக்கூடிய பிரகாரம் 5 நிலைகள் கொண்ட ஒரு ராஜகோபுரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆசியாவினுடைய மிகப்பெரிய உச்சிஷ்ட கணபதியினுடைய திருக்கோயில் மணிமூர்த்தீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருடைய திருக்கோயில். 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயில். இந்த மூலவரை சுற்றி விநாயகருடைய 16 விக்கிரகங்களை வடிவமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கோயில்களை விட இந்த கோயில்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. வட இந்தியாவை பார்த்தீங்கன்னா விநாயகர் சித்தி புத்தின்னு சொல்லக்கூடிய 2 தேவிகளோட அருள் பாலிப்பார். தமிழ்நாட்டுல விநாயகர் ஒரு பேச்சுலர், ஒரு திருமணமாகாத ஒரு கடவுள் மாதிரி தனியாவே தனித்திருப்பார். நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இந்த கோயில பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் தன்னுடைய இடது தொடையில நீலவாணி தேவியோட இணைந்து காட்சி அளிக்கிறார். அது மற்ற கோயில்களை விட இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே சிவாலயங்கள்ல தான் அர்த்தஜாம பூஜையும் பள்ளியறை பூஜையும் நடத்துவாங்க. ஆனா இந்த விநாயகர் கோயில்ல பாத்தீங்கன்னா தினந்தோறும் அர்த்தஜாம பூஜையும் பள்ளியறை பூஜையும் நடத்துறாங்க. அர்த்தஜாம பூஜைனா என்ன, பள்ளியறை பூஜைனா என்னன்னு கூடுதலா தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தனியா நான் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். பொதுவாவே பாத்தீங்கன்னா திருமணம் சிலருக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு உச்சி குடுமி இருக்கக்கூடிய தேங்காயால ஒரு மாலை போட்டாங்கன்னா திருமணம் கைகூடும். திருமணத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய சந்தான பாக்கியம் சில பேருக்கு தள்ளி போயிட்டே இருக்கும், குழந்தை பாக்கியம். அவங்களும் இங்க வழிபடலாம். அதே மாதிரி கணவன் மனைவி கிடையில கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிற தம்பதிகள், அல்லது பிரிந்த தம்பதிகள், அல்லது சேர வேண்டும் என்று நினைக்கிற தம்பதிகள், அவங்க இங்க அர்த்தஜாம பூஜையிலயோ அல்லது பள்ளியறை பூஜையிலயோ கலந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை பெறலாம். அங்க நடக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜை பள்ளியறை பூஜையில பாத்தீங்கன்னா மாதுளம் பழமும் தேனையும் கொண்டு விநாயகரை வணங்கி பிரச்சனையில இருந்து அவங்க விடுபடலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகார திருத்தலம் தான் மணிமூர்த்தீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியினுடைய திருக்கோயில். விநாயகர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமாங்க? நாயகன்னா ஹீரோன்னு அர்த்தம். விநாயகன் வி நாயகன் அப்படின்னு அர்த்தம்னா நாயகனுக்கெல்லாம் நாயகன் அர்த்தம். அப்ப உலக நாயகன்கிற பட்டமே யாருக்கு பொருந்தும் அப்படின்னா விநாயகர் பெருமானுக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்ட விநாயகரிலேயே ஒரு உயர்ந்த விநாயகர், சிறந்த விநாயகர் யாருன்னா உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமான். அப்படி பொதுவாவே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா காய்கறி கடையில போயிட்டு மளிகை கேட்கறாங்க, அல்லது மளிகை கடையில போயிட்டு காய்கறி கேட்கறாங்க. எப்படி கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் சில கோயில்களுக்கு இவங்களா ஒரு வேண்டுதல் போயிட்டு கடைசியில் நடக்கலைன்னு இவங்க வருத்தப்படுறாங்க. அப்போ கடவுள் மேல பவர் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமே வெளியே, நம்மளுடைய வழிபாட்டுல ஏதாவது தவறு இருக்கான்னு நம்ம என்னைக்கா நம்மளை திருத்தி இருக்கோமா? நம்ம கடவுள்கிட்ட வேண்டி கிடைக்கலன்னா இந்த கடவுளுக்கு பவர் இல்ல போலுக்கு, இப்ப இவருக்கு தான் பவர் போலுக்கு, இவதான் ட்ரெண்டிங் சாமியார்னு கடவுளை மாத்திரணும் இன்னைக்கு நாம. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல பெரியவங்க, அருளாளர்கள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் தலபுராணம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, உங்களுக்கு என்ன திசை நடக்கு, என்ன புத்தி நடக்கு, உங்களுடைய கோள்களுடைய நிலவரம், உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோள்கள் எப்படி இருக்கு, அது எது பகையா இருக்கு, எது நட்பா இருக்கு அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய கோயிலுக்கு தான் நீங்க முதல்ல போகணும். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதற்கு ஒரு மாத்திரை எழுதுனா அந்த மாத்திரையை சாப்பிட்டா அந்த நோய் குணமாகுது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கோயில்களும். கிருமிகளால நோய் வருது அப்படிங்கிறது விஞ்ஞானம். கர்ம வினையினாலதான் உங்களுக்கு இந்த நோய் வருதுங்கிறது விஞ்ஞானம் இல்லையா? அப்படி அதற்குரிய கோயில்களுக்கு போகும்போது நம்ம அந்த பிரச்சனையில இருந்து விடுபடும். இந்த கோயிலுக்குன்னு ஒரு அற்புதமான ஒரு புராண கதை இருக்கு. வித்யாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் பிரம்மனை வேண்டான். பிரம்மனுக்காக பல யாகங்களை செய்யறான், பல தவங்களை செய்யறான். பிரம்ம மகிழ்ந்து அவனுக்கு என்ன வர வேணும், எனக்கு அழிவே இல்லாத வரம் வேணும் அப்படிங்கிறான். அது சாத்தியமே இல்ல, அது இயற்கைக்கு மாறானது, வேற ஏதாவது வரம் கேளு அப்படிங்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு ஒரு ஆணாலும் அழிவு வரக்கூடாது, பெண்ணாலும் அழிவு வரக்கூடாது, ஆயுதங்களாலேயும் அழிவு வரக்கூடாது, கணவன் மனைவியோடு இணைந்திருக்கிற சூழல்ல தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு வேண்டான். அப்படிப்பட்ட சூழல் உலகத்துல அமையாது இல்லையா? அதனால தனக்கு அழிவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் தேவர்களை கொடுமைப்படுத்துறான், எல்லாரையுமே கொடுமைப்படுத்துறான். மறுபடியும் அவங்க எல்லாம் போய் நேரா பிரம்மாட்ட போய் வேண்டான். பிரம்மா என்ன பண்றாருன்னா ஒரு யாகம் வளர்த்து அந்த யாகத்திலிருந்து
உச்சிஷ்ட கணபதியை அவர் உருவாக்குறார். அது மட்டுமல்ல, நீலவாணின்னு சொல்லக்கூடிய நீல சரஸ்வதி தேவியையும் உருவாக்குறார். அந்த நீல சரஸ்வதி யாரு அப்படின்னா 3 தேவியர்களும் இணைந்த அம்சம் தான் அந்த நீல சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய தேவி. அவங்க 2 பேருக்கும் அவர் திருமணம் முடித்து வைக்கிறார். அந்த திருவுருவத்தை தான் ஹாரண்ட மகரிஷி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா இந்த சேத்திரத்துல பிரதிஷ்டை பண்றாரு. இந்த ஊருக்கு ஏன் மணிமூர்த்தீஸ்வரம்ங்கிற பேர் வந்தது தெரியுங்களா? திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயில்ல பூஜை நடக்கும் பொழுது அங்க மணி ஓசை ஒலிக்கும். அங்கே பூஜை நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதே நேரத்துல இந்த இடத்திலும் அவங்க பூஜை செஞ்சனாலதான் இந்த இடத்துக்கு மணிமூர்த்தீஸ்வரம்னு பேரு. மூர்த்தீஸ்வரம் என்ற திருநாமத்தை பெற்ற இந்த ஊர் அதன் பிறகு மணிமூர்த்தீஸ்வரம் என்ற திருநாமத்துக்கு அது மாறுது. இந்த கோயில தலைவிருச்சம் பாத்தீங்கன்னா பனை மரமும் வன்னி மரம் தான் இவருடைய தலைவிருச்சம். இந்த கோயிலுடைய அதி சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னாக்கா ஸ்வர்ண பைரவர். ஸ்வர்ண பைரவர் எப்படி இருப்பாருன்னே பல பேருக்கு தெரியாது. ஸ்வர்ண பைரவருடைய திரு உக்கிரகம் இங்க அவ்வளவு தத்துரூபமா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அம்சமாக சூலாயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு அங்கே வீற்றிருப்பார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய குபேரனுடைய உருவம் அங்க இருக்கும். குபேரனும் சிவபெருமானும் இணைந்த ஒரு அம்சம் தான் அந்த ஸ்வர்ண பைரவருடைய அம்சம். அந்த கோயில்ல ஸ்வர்ண பைரவருடைய விக்கிரகம் சிறப்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு திருக்கோயில். அப்ப விநாயக பெருமான் தன்னுடைய நீலவாணியோடு அமர்ந்திருக்கிற அந்த நேரத்துல சூரியனுடைய வெளிச்சத்தை உள்வாங்கி சூரியனுடைய கதிர்களோட இணைந்து அந்த வித்யாதரனை அழிக்கிறாரு, துவம்சம் பண்றாரு. இன்றைக்கும் பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்துல முதல் 3 நாட்கள் சூரியனுடைய ஒளி நேராக விநாயகர் மீது படுகிறது. உங்கள யாருக்காவது திருமணம் நடக்காம தள்ளி போயிட்டு இருந்தாலோ, குழந்தை பாக்கியம் தள்ளி கொண்டு போனாலோ, கணவன் மனைவி இடையில கருத்து வேறுபாடு இருந்தாலோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான பரிகார தலங்களை நான் சொல்றேன். கால சர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், இந்த 2க்குமே ஒரு அற்புதமான பரிகார தலம் தான் மணிமூர்த்தீஸ்வரம் திருக்கோயில். வானமண்டலத்தில் உள்ள கோள்கள்லயே மிகவும் சக்தி வாய்ந்த கோள் எது தெரியுமாங்க? சூரியன். ஏன்னா சூரியனுடைய அந்த ஈர்ப்பு விசையின் காரணமா அந்த நவ கோள்களும் சூரியனை சுத்தி வர்றத நாம பாக்குறோம். அப்ப ஒவ்வொரு கோளும் எவ்வளவு எடை, எவ்வளவு தூரம், எவ்வளவு அகலம் இல்லையா? அப்பேற்பட்ட எடையுடைய ஒரு கோளை தன்னை நோக்கி ஈர்த்து சுழல வைக்குதுன்னா சூரியன் எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு கிரகமா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த சூரியனுடைய நிழல் விழுது இல்லையா? அதாவது சூரியனுக்கும் பூமிக்கு நடுவுல சந்திரன் வரும். இதைத்தான் கிரகணம்னு சொல்றோம். அதே சந்திரன் என்ன பண்ணுனா பூமிக்கு இந்த பக்கம் சுத்தி இந்த பக்கம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் அப்படியே பூமியில படுறதுனால சந்திரனும் அதே நேரத்துல ஒரே நேர்கோட்டுல இருக்கும். சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3 ஒரே நேர்கோட்டுல இருக்கும். இதையும் கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதைத்தான் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ராகு, கேது அப்படின்னு பெயர் விட்டுருக்காங்க. இதுல ராகுங்கிறது கரும்பாம்பு, கேதுங்கிறது செம்பாம்பு. இருக்கிற கோள்களே சக்தி வாய்ந்த கோள்னு நான் சூரியனை சொன்னேன். அப்பேற்பட்ட சூரியனையே விழுங்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா கேதுவுக்கு இருக்கு இல்லையா? ஒரு பாம்பு முழுங்குது அப்படின்னு நம்ம ஊர்ல புராணங்களை சொன்னோம். அந்த முழுங்குனது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைப்பகுதியில இருக்காது, உடம்பு பகுதியில இருக்கு. தலைப்பகுதிங்கிறது ராகு, உடல் பகுதி என்பது கேது. அப்போ சூரியனையே முழுங்குகிற சக்தி அந்த கேதுக்கு இருக்குன்னா கேது எப்பேற்பட்ட வலிமையான கிரகம்னு பாருங்க. அந்த கேதுவினுடைய அதிபதி தான் விநாயக பெருமான்னா இப்ப விநாயகர் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னு பாருங்க. எந்த யாகம், யஜ்யம், ஹோமம் எதுவா இருந்தாலும் சரிங்க, முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் அந்த வேலையை தொடங்குறாங்கன்னா எப்பேற்பட்ட சக்தி ஆற்றலின் சொரூபமாக விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார். அந்த விநாயகரிலே மிகவும் சக்தி வாய்ந்தவர் யாருன்னா உத்திஷ்ட கணபதி. ஆசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உத்திஷ்ட கணபதியுடைய திருக்கோயில் மணிமூர்த்தீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் கோயில். அற்புதமான பரிகார ஸ்தலம். வாழ்க்கையில ஒரு முறையாவது அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையாவது, வாய்ப்பு இருக்கிறவங்க மாதம் ஒரு முறையாவது இந்த விநாயகரை வணங்கி உங்களுடைய அருளை பெற்று செல்ல வேண்டும் என்று வேண்டி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.